ரிலையன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எம்இ கோல்டன் டிராப் என்ற கப்பல் மூலம் தாமிர மணல் கொண்டு செல்வதாக தகவல். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள சீவோல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காக தஸ்ம வித்யை ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். குடும்ப சண்டையில் மனைவி இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற முதியவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. காவிரி மேலாண்மை வாரிய அமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் தன்னிச்சையாக போராட்டம். போர்க்களமான திருச்சி மாநகர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட பாமக சார்பாக காவிரி மேலாண்மை வாரிய மத்திய அரசை கண்டித்து, அதற்கு உரிய அழுத்தம் கொடுக்காத மாநில அரசை கண்டித்தும் தூத்துக்குடி 2வது ரயில் நிலையம் கடவு பாதையில் மதியம் 11:30 மணி அளவில் மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறித்து செய்தனர். இவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் வடப்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எம்இ கோல்டன் டிராப் என்ற கப்பல் மூலம் தாமிர மணல் கொண்டு செல்வதாக தகவல். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள சீவோல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எம்இ கோல்டன் டிராப் என்ற கப்பல் மூலம் சுமார் 12,000 டன் தாமிர மணல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இந்த தாமிர மணல் ஸ்பெல் என்ற ஷிப்பிங் கம்பெனி மூலம் ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் முகவர் நிறுவனம் மூலம் இறக்கப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொண்டு செல்வதாகவும், இது குறித்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவினருக்கு தகவல் தெரிவித்ததால் நேற்று காலை 11 மணி அளவில் தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள சீவோல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் அதிசய குமார் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்ட குழுவினர் தடுத்து நிறுத்தினர். மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்காத இந்த நேரத்தில் இந்த சீப்போல் நிறுவனம் தாமிர அந்த துகள்களை ஸ்டெர்லைட் காப்பருக்கு நேற்று நைட்லேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கு. அதை வாகனங்கள் மூலமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது முதலமைச்சரே தடை விதித்த இந்த நேரத்தில் இந்த சீப்போல் நிறுவனம் இப்படி முறைகேடான முறையில் தாது மணல்களை அங்கே கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது முறைகேடு. அதனால் இன்றைக்கி கண்டித்து நாங்கள் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த செயலை இவங்க தடை பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பாலசக்தி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் காவிரி மேலாண்மை வாரிய அமைக்க வலியுறுத்தி அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருக்கோவிலூர் தபால் நிலையம் அலுவலக முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து முழக்கமிட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் சிறை வைத்துள்ளனர். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய நினைக்கின்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் நிலை வந்துவிடும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் உலகாண்டு ஈஸ்வரி அம்மன் கோவிலில் கோடை விழாவை முன்னிட்டு 28ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்து பேசியுள்ளார். அப்போது அவர் கூறியதாவது: காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி குரோம்பேட்டை தபால் நிலையத்தை பெண்கள் உள்பட 800க்கும் மேற்பட்டோர் பாமகவினர் முற்றுகையிட்டு போராட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஊர்வலமாக குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் பாமகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தை மாநில துணை பொதுச் செயலர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். உடன் காஞ்சி மாவட்ட வடக்கு செயலாளர் விநாயகம், மாவட்ட துணை செயலாளர் பூக்கடை முனுசாமி, பட்டு பாண்டியன், முரசு ராஜேந்திரன், ஐனா கண்ணன், அரங்கநாதன், குமார் வண்டையார், பெண்கள் உள்பட 800க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அவர்களை குரோம்பேட்டை காவல் நிலைய போலீசார் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். வெங்கடேசன் மாநில துணை பொதுச் செயலாளர் கூறியதாவது: காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காக தஸ்ம வித்யை ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காகவும்
விவசாயம் பெருகவும் கல்வி செல்வம் மற்றும் ஆரோக்கியம் வேண்டியும் 10 நாட்கள் தசம வித்யா யாகம் நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்தில் மாங்கல்யம், பட்டு வஸ்திரம் மற்றும் பழ வகைகள், பூக்கள் சமர்ப்பித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் நடராஜ சாஸ்திரி தலைமையில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவடியார் கோவிலில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். செயலாளர் கந்தையா, பொருளாளர் எட்வர்ட் ராஜா ஆகியோரை முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு விரைந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சத்துணவு ஊழியர் சங்க மாநில பொறுப்பாளர் குணசேகரன் உள்பட பலர் பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் குமார், இசக்கியப்பன், அம்பிகாபதி, முத்துக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். குடும்ப சண்டையில் மனைவி இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற முதியவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் முருகேசன், வயது 67. இவரது மனைவி முனியம்பாள் என்பவருடன் குடும்ப சண்டை ஏற்பட்ட போது ஆத்திரத்தில் 2014ஆம் ஆண்டு இரும்பு ராடால் அடித்து கொலை செய்தார். இந்த வழக்கு திருப்பத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கு வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இதில் மகளிர் விரைவு நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் முருகேசனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 5000 அபராதம் விதித்தது. அதை கட்ட தவறினால் மேலும் 1 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பின்னர் முருகேசன் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டு வேலூர் தோரப்பாடி ஆண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் தன்னிச்சையாக போராட்டம். போர்க்களமான திருச்சி மாநகர் காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்ற உத்தரவு மீறி அமைக்காத மத்திய அரசை கண்டித்து அவர்களுக்கு துணை போக தமிழக அரசை கண்டித்தும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் உள்ளது. இதனிடையே தமிழகத்திற்கு வஞ்சிக்கு இழுத்துவிட்டு தமிழகத்துக்கு இன்றைய தினம் பிரதமர் மோடி வர உள்ள நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து சுமார் 9:30 மணி அளவில் நீதிமன்றம் அருகே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற அண்ணா நகர் சாலையில் திடீரென 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் கூடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கோகுலம் மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு யாதவ மகாசபை, அகில இந்திய யாதவ மகாசபை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தாவூத் மியாகன் ஆகியோர், இந்திய ஜனநாயக மக்கள் பேரவைத் தலைவர் ஹென்றி மற்றும் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்பு செய்தியாளரிடம் பேசிய கோகுல மக்கள் கட்சி தலைவர் MV சேகர், காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனே அமைக்க வேண்டும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பால் வியாபாரம் செய்து வரும் மக்களை வஞ்சிக்கும் வகையில் அவர்கள் வளர்க்கும் மாடுகளுக்கு மாநகராட்சி சார்பில் விதிக்கப்பட்டு இருக்கின்றன அபராத தொகை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய அரசு உடனே காலம் தாழ்த்தாமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் ஆணையை மீறி மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறி இருக்கின்றது. இது பெரிய இழப்பை, தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காகத்தான் இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. இது வாழ்வாதாரம், மனிதநேய அடிப்படையிலும் இது தவறான செய்கை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே. அதே மாதிரி அந்த காலத்திலே இருந்து இயற்கையோடு வாழ கற்றுக்கொண்டிருக்கிற மனிதன் பசுக்களை மட்டும் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்வது தவறான கருத்து. எவ்வளவோ பாதிப்புகள் இருக்கின்றது, எத்தனையோ பாதிப்புகள். ஆனால் இது குறிப்பிட்டு பசுக்களை மட்டும் இங்கே அகற்ற வேண்டும், அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தவறான கொள்கை. அதை அரசு கைவிட வேண்டும். அதே மாதிரி பல ஸ்டெர்லைட் ஆரம் மக்களுக்கு ஊடு வைக்கும் இருக்கின்ற அந்த ஸ்டெர்லைட் ஆரத்தை மூட வேண்டும். ஏதாவது ஒரு குற்றம் புகைப்பிடிப்பது தவறு என்று அதாவது புகைப்பிடிப்பதை யாராவது பேன் பண்ணாங்களா, இன்னும் அதுக்கு வரி போட்டு அதுக்கு விளம்பரம் கொடுக்கின்றார்கள். ஆனால் பசுக்களை மட்டும் இங்கே அகற்ற வேண்டும், அது தவறான கொள்கை. இதையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு கோகுல மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.